பாலா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, கூட நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்கு, ஹீரோயின் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாலாஜி சக்திவேல் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் அர்ச்சனா மேடம் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து எப்படின்னா ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபிலிம் தான் அது. எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபிலிம் தான். பாலாவுக்கு நல்லா ஒரு கிட்ட இருக்குது. அந்த டேரக்டரும் நல்லா படத்தை எடுத்திருக்காரு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. அவர் சட்டிலாக நடிச்சிருக்காரு. பாலா வந்து ஒரு ரொம்ப சட்டில்டாக அப்படியே அழகாக ஒரு ஈவெண்ட் நடத்துகிற ஒரு ஆளாக வந்திருக்காரு. கதை வைஸ் பார்த்தோன்னா ஒரு டிமானிட்டைசேஷன் டைமில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதை, அந்த டைமில் அந்த மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்களே, காசு மாற்ற முடியாத அந்த மாதிரி ஒரு சின்ன கதையாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசு கடந்து ஒரு காதல் பண்ணுறாங்க. அதை வந்து அழகாக காட்டியிருக்காங்க. நம்ம பவர் பாண்டின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தோட இது மாதிரி ஒரு சாயல் இருக்குது இருந்தாலுமே, பட் சூப்பராக கேரி அவுட் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. சீன் தான் அதில் வந்து இப்போ இந்த மாதிரி பணத்தை மாட்ட முடியாதுன்னு ஒரு நியூஸ் வரும். இன்டர்மிஷன் போடுறதுக்கு பதிலாக டிமானிட்டைசேஷன் சொல்லி போட்டு இன்டர்மிஷன் அப்படி போடுவாங்க. அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. அதில் வந்து ரஜினிகாந்தோட ட்வீட்டை வந்து போட்டிருப்பாங்க, நியூ இந்தியா பூம்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பேர் ட்வீட் போட்டிருப்பாங்களா அப்போ, அதில் ரஜினிகாந்தோட ட்வீட்டை மட்டும் நியூ இந்தியா பூம்னு சொல்லி அந்த டைமில் வந்து அவர் மக்கள்லாம் கஷ்டப்பட்டதா அதில் எதுக்கு அதை வச்சாங்க தெரில. ஆனால் அந்த சீன் நல்லா இருந்தது இன்டர்மிஷன் சீனில். அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. பக்கத்துலலாம் ஒரு அக்கா வந்து தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அழுக வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து இன்னும் அந்த கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் பண்ணலாம். இது வந்து இந்த படத்தில் அவருக்கு அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், கவுண்டர் போடுற லெவலுக்கு. ஏன்னா லவ் சென்டிமெண்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குற படம்ன்றனால. ஆனால் அடுத்தடுத்த படத்தில் அவங்க கவுண்டர் போடுற மாதிரிலாம் நிறைய நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் நல்லா வரும் அவருக்கு, அதெல்லாம் நல்லா போடலாம் அவர். இல்லை, அந்த செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு போற மாதிரி இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அங்கே போய் தேடிட்டு இருப்பாங்க, அவர் தொலைஞ்சிருவாரு. ஸோ அவரை தேடிட்டு இருப்பாங்க. பட் காம்பேக்டா எடுத்துருவாங்க. ஒரு 2 மணி நேரம் உடனே டக்குன்னு முடிஞ்சிச்சு. இல்லை, உள்ள போனோடனே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் எமோஷனலா நம்மளுக்கு கடைசியில வந்து ஒப்பேத்தி விட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபைட்டு, கொஞ்சம் எப்படி அவன் என்ன பண்ண போறான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட் போயிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ப்ரோ, அவர் வந்து ஏற்கனவே பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவர் படம் சொல்ல முடியும், கதையும் சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பேர் படம் வந்து கதையும் ஆக்டிங் நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகிடும் ப்ரோ. சூட் ஆயிருக்கு ப்ரோ. நம்ம தான் இப்போ புதுசாக வராங்க, நம்ம தான் வர இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு எஃபெக்ட், அந்த படம் கண்டிப்பாக வெற்றி ஆகும். ஏன்னா ஃபேமிலி மூவி பார்க்கலாம். ஃபேமிலி மெயின் மெஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் லைஃப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எடுத்திருக்காங்க. லவ் லைஃப் தான். புரியல. பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனோட கிரியேஷனோட அந்த சாங் கேட்கும்போது ஒரு தனி ஃபீலாக இருக்குது அந்த படத்துக்கு. காமெடி சீன்ல ஒர்க் அவுட் சும்மா இந்த டைமிங் காமெடி, அவர் டைம் கவுண்ட் சூட்டபிள் ஆகும். டைமிங் காமெடி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் அதில் கடைசி இடத்துல அந்த எமோஷன் கொடுத்து ரொம்ப ஆள வச்சுட்டாங்க மூவில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் சென்டிமெண்ட் தான். ஃபீல் குட் மூவி படத்தில் பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த எடிஷன் தான் கட்டிருக்காங்க. எப்படி லவ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கட்டிருக்காங்க. லேக்ல அடிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நடுவில் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க சென்டிமெண்ட் போட்டு. பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் ப்ரோ பார்க்கணும் படத்தை. அந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ரொம்ப கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏஜ்டு பர்சன் இல்ல யங் கப்பிள் தான் லவ் அப்படிலாம் கிடையாது. லவ்ன்றது காமன். இது அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியல எனக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாரும் வரணும். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல, சூப்பரா இருக்கு. நார்மலா இருக்கும், ஒரு காமெடியன் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் அதை தாண்டி நிறைய சீக்வன்ஸ், அவர் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்தாரு, என்னால பேச முடியல. அவ்வளோ வந்து ரொம்ப டச் ஆச்சு ஹார்ட்க்கு. அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்மள நம்பி தானே வந்தாங்க, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு அவர் அந்த ஃபீல் பண்ற மூமெண்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே செமையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. லேக் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்தது எதுக்கு இந்த 1000 rupees-ஓட கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பட் அதை வச்சுதான் மூவியோட இது ரன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன், நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப எமோஷனலா இருந்தது, நல்லா டச்சிங்கா இருக்கு. ஹீரோயின்மே அதான் அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்டே வந்து கொடுப்பாங்க, லைக் இவர் வந்து அட்டென்ஷன் தரல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எண்ட் ஆஃப் த மூவில வந்து அதை அவங்க கனெக்ட் பண்றாங்க, நீ இப்படிதான் இருந்த அப்படின்னு சொல்லி. பட் நல்லா இருக்கு, ஓவரால் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இல்ல படம் வந்து நல்லா இருக்கு.
அதே மாதிரி படத்துல வந்து எமோஷனலும் இருக்கு, காமெடியும் இருக்கு, லவ்வும் இருக்கு ப்ரோ. சூப்பரா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு ப்ரோ. அந்த மணி எப்படி மாத்துறாங்க, அதுல எப்படி லவ், அந்த டைம்ல எப்படி லவ் பண்றாங்க, ரெண்டு காமெடியா இருக்கும். படம் நல்லா இருக்கு. ஒரு மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க, பக்காவா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருந்தது. கதை செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கணும். வாங்க வாங்க. காமெடில சைடு ஆக்டர் பண்றப்ப நல்லா இருக்கு. கண்ணாடி படம் தான் இப்ப பாத்துட்டு வந்தோம், அது நல்லா இருந்துச்சு. பாலா சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ப்ரோ. எடுத்ததே நம்ம ஷரீஃப் அண்ணாதான் ஆமா ப்ரோ. 10 மினிட்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி கொஞ்சம் 10 மினிட்ஸ் எமோஷனலா பேசும், அப்புறம் ஷரீஃப் அண்ணானோட ஃபேமிலியோட பார்க்கலாம். பேசும் கொஞ்சம். அதாவது பாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஈவெண்ட் நடந்த ஒரு எனக்கு பாலா ஆக்டிங் அவர்கிட்ட இந்த பெரியவர் வந்து 60ஆம் கல்யாணம் நடத்த சொல்லி கேக்குறாங்க. அது நடத்தி கொடுத்த வர சமயத்துல 1000 செல்லாம போயிடுது. இத்தனை வருஷம் லவ் அந்த விட்டு போகாம அந்த ஃபேமிலி லவர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச படம் தான். கட்டாயம் நல்லா ஓடும், எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் அந்த காமெடி இருக்க வேண்டிய இடத்துல காமெடி இருந்தது, சின்சரா அந்த சீரியஸா போற இடத்துல சீரியஸா இருந்தது, அதே மாதிரி எமோஷன் இருக்க இடத்துல எமோஷன் இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு யுவனோட லாஸ்ட் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. படம் செம்மையா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஓரியன்டான ஒரு பாலாக்காக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மூவி நல்லா அதே மாதிரி அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் உள்ள அந்த ஒரு வித்தியாசம், plus அந்த அன்பு, காதல், அந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பரா சொல்லியிருக்காப்புல. டேரக்டர் வரலாம், ஃபிலிம் வரலாம், யாரும் எனக்கு ரொம்ப தனியா கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. பாலாவுடைய ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. பாலா வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு ப்ரோ. மூவி வந்து நல்லா இருக்கு, மியூசிக்குமே நல்லா சூப்பரா தான் இருக்கு. படத்துல வந்து எந்த லாகுமே இல்லை ப்ரோ, ஸ்மூத்தா போச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்க ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது ப்ரோ, அல்டிமேட் ப்ரோ. கண்டிப்பா அவங்க கேரக்டர்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பரா இருந்தது காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இல்ல ப்ரோ, லாகே இல்லை ப்ரோ. படம் அருமையா போகுது ப்ரோ. எல்லாம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடி ஃபன்னா போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வந்து சீசன் லவ் விஷயமா நல்லா போச்சு, சென்டிமெண்டா போச்சு. அவன் கண்டிப்பா ஃபேமிலியில் பார்க்கலாம். பாலா ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அது கட்சியில ஒரு எமோஷன் சீன் வந்துடும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம. நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி ப்ரோ. அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் நல்லா அருமையா அடுத்த ஒரு சீன் வரும் bro. அது மைண்ட்ல நந்தினே ஒரு சீன் ஹீரோ அழகா இருந்துச்சு. காமெடி அதிகமா இருக்கு, நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ஒரு இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகேல் என்டர்டெயின்மெண்ட், எமோஷன் பயமா கொடுத்தாங்க. அருமையா இருந்துச்சு. லாக் இல்ல ப்ரோ, அது ஃபன்னா கொண்டு போனா அருமையா இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. ஃபுல்லாவே காமெடி தான் ப்ரோ. ஃபுல்லாவே லாக்னு ஒண்ணு இல்ல ப்ரோ. லாக் வைக்கிறது ஃபுல்லா காமெடியா வச்சிட்டா ப்ரோ. அது ஒரு பிரச்சனையே இல்ல. அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பரா தான் ப்ரோ. பாலா ஃபர்ஸ்ட் யதார்த்தமா நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. பாலா கதை வந்து இல்ல எப்ப படம் பார்க்கலாம் ப்ரோ. காமெடி ஸ்டோரி ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். படமே ப்ரோ எமோஷனல் சீன் கொடுக்குறாங்க நிறைய. கிளைமேக்ஸ் நல்லாதான் ப்ரோ. படம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா இருந்தது ப்ரோ. புரியல. நல்லாதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது ரெண்டுமே. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு. படம் சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. பாலா சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வயசானவங்க காந்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட எல்லாரும் வந்து பார்க்கணும் ப்ரோ. மெயினா அந்த படத்தை அவங்களோட லவ் நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணிடுறாரு, நல்லா பண்ணிடுறாரு. அவர் கொஞ்சம் நல்லா தான் பார்த்தா அவங்களுக்கே புரியும். லவ் கான்செப்ட் ப்ரோ. நல்லா இருந்தது. வயசான 2 கப்புள்ஸ் லவ் பண்றாங்க. எல்லாருக்கும் நல்லா தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. நல்லாதான் ப்ரோ. புதுசா நல்லாதான் இருக்கு பாலாவோட ஆக்டிங். டேரக்டா நல்லா தான் பண்றாரு. மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு.